ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காகவும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாத ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து 1989ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்தார். அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். பிராமண குடும்பத்திலே பிறந்து வைராக்கியமான முறையிலே நான் வளர்க்கப்பட்டாலும் என்னுடைய படிப்பு கல்வி எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிகளிலே தான் இருந்தது. கிறிஸ்தவ பள்ளியில் படித்தாலும் கூட உண்மையான ஆண்டவர் அன்பை அறியாமல் இருந்தேன். குடும்பத்திலே பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தது. என்னுடைய தகப்பனாருக்கு சரியான கண் பார்வை இல்லாதபடியினால் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய பொறுப்பு என் மீது வந்தது. வறுமையை தவிர குடும்பத்திலே மற்றொரு பெரிய பிரச்சனையும் நான் சந்திக்க வேண்டியிருந்தது. அது சமாதானமின்மை. சந்தோஷமும் சமாதானமும் என் குடும்பத்திலே என் பெற்றோர்களிடத்தில் காணப்படவில்லை. அந்த சூழ்நிலையிலே நான் விரும்புகிற சமாதானத்தை யார் கொடுக்க முடியும் என்கிற ஏக்கம் என் உள்ளத்திலே என் சிறு வயது முதலே இருந்து வந்தது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பாரம்பரியமாக பாடல் பாடுகிற கிருபை என் குடும்பத்திற்கு இருந்தபடியினால் என் முன்னோர்கள் அனைவரும் கர்நாடக சங்கீதத்திலே முறையான தேர்ச்சி பெற்றிருந்தபடியினால் எனக்குள்ளும் அந்த தாளந்து பாரம்பரியமாக வந்தது. இந்த தாளந்தை பல திரைப்பட பாடல்களை திரைப்பட குழுக்களில் பாடுவதின் மூலமாக நான் வெளிப்படுத்தி வந்தேன். இதன் மூலமாய் குடும்பத்தின் சூழ்நிலை மாறினாலும் வறுமையின் சூழ்நிலை மாறினாலும் குடும்பத்தில் சமாதானமும் நிம்மதியும் வரவில்லை. அந்த வேளையிலே 1989ஆம் ஆண்டு அடையார் கேட் ஹோட்டல் என்று அழைக்கப்படுகிற 5 நட்சத்திர ஹோட்டலிலே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் வேலைக்கு சேர்ந்த போதுதான் கல்பனா மேரி என்ற 2 சகோதரிகளை சந்தித்தேன். என்னோடு பணிபுரிந்து வந்த அந்த சகோதரிகள் ஆண்டவரை குறித்து எடுத்துச் சொன்னார்கள். அந்த 2 நண்பர்களை சந்தித்ததின் மூலமாக என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க வல்லவர் இந்த ஆண்டவர் மட்டுமே என்பதை நான் புரிந்து கொண்டேன். உண்மையான கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் கிறிஸ்தவ பெயரை மாத்திரம் வைத்து கொண்டால் போதாது, உண்மையாக ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் என் இருதயத்திலே முழுமையாக இடம் கொடுக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே எனக்கென்று ஒரு எதிர்காலத்தை யோசிக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே என்னுடைய குழுவில் ட்ரம்ஸ் வாசித்த ஜான் என்பவர் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் என்னில் திருமணமே செய்து கொள்ள விருப்பம் இல்லாதிருந்தது. என்னுடைய நண்பர்கள் சொன்னதன் காரணமாக 1989ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு சென்று ஜெபித்தேன். அப்போது அங்கிருந்து தேவ ஊழியர் ராஜன் ஜான் என்பவர் ஜெபத்தின் மூலமாக 4 காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். உன் குடும்பத்திலிருந்து எனக்காக உன்னை பிரித்து எடுத்தேன். நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாய். உலகத்திற்காய், பணத்திற்காய், புகழுக்காய் நீ பாடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னுடைய நாம மகிமைக்கென்று இந்த உலகம் முழுவதும் உன்னை அழைத்துச் செல்வேன் என்று வாக்கு பண்ணினார். நீ எனக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நான் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் மூலமாக பேசினார். அந்த ஜெபத்தின் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 24 வருடங்களாக நான் தேடிக்கொண்டிருந்த சமாதானமும் சந்தோஷமும் அந்த ஜெப நேரத்திலே என் உள்ளத்திலே வந்தது. பலவித எதிர்ப்புகளின் மத்தியில் ஜான் அவர்களை 1990 ஆகஸ்ட் 24ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டேன். திருமணத்திற்கு முன் பல சினிமா பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த நான் பாடினால் இந்த ஆண்டவருக்காக மட்டும்தான் பாடுவேன் என்று வைராக்கியமாய் ஒரு முடிவு எடுத்து என் தாளந்துகளையும் என் வாழ்க்கையையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரின் மகிமைக்காக பல ஆயிரம் பாடல்களை பாட ஆண்டவர் உதவி செய்தார்.
24 வருடமாக என் குடும்பத்திலே காணாத சமாதானத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல ஒளிநாடாக்களில் பாடும்படியாக தேவன் வாய்ப்பு கொடுத்தார். குறிப்பாக சகோதரர் டி அகஸ்டின் என்பவர் அதிகமாய் கிறிஸ்தவ பாடல்கள் பாடும்படியாக என்னை ஊக்கப்படுத்தினார். இயேசு அழைக்கிறார், சகோதரர் சாம் ஜபத்துரை, சகோதரர் மோகன் சி லாசரஸ் என்று பெரிய ஊழியக்காரர்களின் ஒளிநாடாக்களில் பாடும்படியாக தேவன் எனக்கு கிருபை தந்தார். இந்த ஆண்டவர் ஒருவரே நமக்காக, நம் பாவங்களுக்காக தமது ஜீவனை கொடுத்தவர். என் குடும்பத்தின் சமாதானத்திற்கென்று பல இடங்களுக்கு சென்று பல விக்கிரகங்களை நான் தொழுது வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தெய்வத்தினாலும் என் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. இந்த ஒரு ஆண்டவர்தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக தமது ஜீவனை கொடுத்தவர். உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டவர் ஒருவரே நமக்காய் ஜீவன் கொடுத்தவர். உங்களுக்காக மாட்டு தொழுவத்திலே பிறந்தவர் இந்த ஒரு தேவன்தான் என்பதை நீங்கள் புரிந்து அதை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அறிந்து அதை அறிக்கை செய்வீர்களேயானால், உங்கள் பாவமான வாழ்க்கையை விட்டு நீங்கள் திரும்புவீர்களேயானால், உங்களுடைய உள்ளத்திலே இந்த ஆண்டவரால் வர முடியும். என்னுடைய வாழ்க்கையில் செய்தது போல பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறும். இந்த காணொளி நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.